நேரத்துல சரி போயிட்டு போகுது ஒரு பேச்சுக்கு நான் ஈமான் விடுறேன் அப்படி இல்ல. நீங்க சூரியன் சந்திரனை கொண்டாந்து கொடுத்தாலும் நான் என் கொள்கை விட மாட்டேன். அந்த மரண தருவாயிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்றார் உறவு சொந்த பந்தம் எதையும் பார்க்காம சத்தியம்னா சத்தியம்தான், அந்த சத்தியத்தை உரட்ட சொல்வதில் நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம். இப்ப மஹல்லாக்கள்ல சத்தியங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த ஊர் பொறுப்புதாரிகள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக வருங்கால சமுதாயத்தினரை சிறந்த தலைவர்களாக உருவாக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மார்க்கத்துல பிள்ளைகளை 3 விதமா வளர்க்கணும்ன்றாங்க. 1 to 7 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பாயிருங்க, முகப்பத்தாயிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல மஸ்ஜித் நபவியில மக்கள் மதரசா நடத்திட்டு இருக்காங்க. சில சஹாபிகள் ஓதுவாங்க. அதுல ஒரு சஹாபி உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் வரல மதரசாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அந்த சஹாபி விசாரிச்சாங்க. சொன்னாங்க அவர் துக்கத்துல இருக்கிறார். என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவர் அன்பா வளர்த்த ஒரு கிளி செத்து போச்சு யாரும் சொல்லலாம், அதனால அவங்க துக்கத்துல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியர் அவருடைய பணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த சஹாபி வீட்டுக்கு போறாங்க. அவர் வயசு 5 வயசு, அந்த சஹாபிக்கு வெறும் 5 வயசு. ஆசிரியர்கள் ஒரு மாணவன் மதரசாக்கு வராவிட்டால் அவன் வீட்டுக்கு தேடி போங்க. நீங்க இப்ப தேடி போனீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க பள்ளிவாசலை தேடி வருவான். நீ அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை தேடி போகாவிட்டால் அவன் பருவ வயது அடைந்ததற்கு பின்னால் ஹராமில போய்விடுவான். மாணவர்களை 7 வயசு வரைக்கும் அவர்களுக்கு முகப்பத்தை தருவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், பொறுப்புதாரிகள் எல்லோரும் மீது கடமை என்றாக பெருமானார். கேட்டாங்க என்ன கவலை,